அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ரமலான் 3வது நாள். இன்னைக்கு வந்து டே வந்து எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு 3:45க்கு வந்து ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் எடுத்துட்டு, அத நல்லா பீல் பண்ணிட்டு ஸ்லைஸா கட் பண்ணிக்கிட்டேன். ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்க ஸ்லைஸா வந்து கட் பண்ணிட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும், கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு பெரட்டி வச்சுட்டு, எண்ணெய் ஊத்தி கடுகு, கருவேப்பிலை போட்டு ஒரு ஒரு உருளைக்கிழங்கா வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சஹர்ல வந்து எந்த காயுமே வந்து சாப்பிட முடியாது. காலையில வந்து வெறும் வயித்துல வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளவா எடுக்காது. அதனால தான் இன்னைக்கு வந்து பொட்டேட்டோ வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணேன். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு, அதே பேன்லேயே வந்து முட்டைய போட்டு கிண்டிக்கிட்டேன். இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன்னா, பொட்டேட்டோ வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி, முட்டைய கிண்டி, அதோட வந்து அப்பளம், தக்காளி கூட்டு தான் வந்து வச்சிருந்தேன். அதோட வந்து தயிர், ரைஸ் வந்து வச்சாச்சு. சிம்பிளா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, நானும் என் ஹஸ்பண்டுமே வந்து இன்னைக்கு காஃபி தான் வந்து எடுத்துக்கிட்டேன். டீ தூள் வந்து காலி ஆயிருச்சு. அதனால இன்னைக்கு வந்து காஃபி வந்து போட்டு 2 பேருமே வந்து காஃபி குடிச்சாச்சு. காஃபி குடிச்சுக்கிட்டே நம்ம சேனல்ல தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு, அடுத்து வந்து தண்ணி தான் வந்து குடிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ இல்லைன்னா காஃபி ஏதாச்சும் குடிச்சுட்டு, அடுத்து ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு தான் வந்து நான் நோன்பே வந்து வைப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு 9:00 தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். மாமி பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து வெங்காயம் வந்து இங்கே பின்னாடி நம்ம தோட்டத்திலேயே வந்து போட்டிருந்தோம். அந்த இதுலேருந்து வந்து ஃபுல்லாமே வந்து வெங்காயத்த ஃபுல்லா ஆஞ்சிட்டு, அத வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்பதான் வந்து எந்திரிச்சு வந்தேன். பாப்பாவுக்குமே வந்து அப்பதான் எந்திரிச்சாங்க. அவங்களுக்குமே வந்து டீ ஊத்தி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, பிள்ளைகளுக்குமே வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டேன். ஊட்டி விட்டுட்டு அடுத்து வந்து பீரோல தான் வந்து அரேஞ்ச் பண்ண வந்தேன். ஏன்னா தம்பியோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து கிடந்துச்சு. சரி அத வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு, அத தான் வந்து ஃபுல்லா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணா எடுக்க அப்படியே துணி வந்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் வந்து பத்தாத ட்ரெஸ்ஸு அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதோட பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ட்ரெஸ்ஸையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் வந்து தனியா வந்து ஒதுக்கி வச்சுட்டு, போடுற ட்ரெஸ்ஸ மட்டும் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இந்த வேலையெல்லாம் வந்து எனக்கு முடிக்க வந்து ஒரு 10:30 கிட்ட ஆயிருச்சு. அதோட தம்பிக்கும், பாப்பாவுக்கும் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடுத்துட்டு, அடுத்து வந்து கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். வந்தோனே ஃபர்ஸ்ட்டு ரைஸ வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசினு, சப்ஜா விதை, அடுத்து கொஞ்சோண்டு வந்து அகார் அகாரையும் வந்து ஊற வச்சுட்டேன். அது அகார் அகார் ஊறுறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு, பீட்ரூட்டையும் கட் பண்ணி கடலைப்பருப்பு போட்டு குக்கர்லேயுமே வந்து வச்சு விட்டாச்சு. இது ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அகார் அகார் வந்து பண்ணிக்கலாம். சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு, அடுத்து வந்து புட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அகார் அகார் புட்டிங் தான் வந்து பண்ண போறேன். இதுக்கு வந்து நான் 5 கிராம் அகார் அகார் எடுத்து, ஒரு 1 டம்ளர் தண்ணீல வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட. ஊறுனதுக்கு அப்புறம் வந்து அதே பேன்ல வந்து காய்ச்சிக்கலாம். அதே தண்ணிய ஊத்தியே வந்து காய்ச்சிக்கிட்டு, கரைஞ்சோனே பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சு வந்ததுக்கப்புறம், பால் சேர்த்துருக்கேன். தண்ணியும், பாலும் சேர்த்து 1/2 லிட்டர் வந்து சேர்த்துருக்கேன். அது 2யுமே நல்லா வந்து கலந்து வரணும். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமா வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சேர்த்துருக்கேன். அது நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதி வந்தா போதும். அதுக்கப்புறம் வந்து பாதி பாலை மட்டும் வந்து எடுத்து வச்சுட்டு, பாதி பாலை வந்து அப்படியே சிம்லேயே வந்து போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஜெல்லியா ஃபார்ம் ஆயிரும். அதனால சிம்லேயே போட்டு வச்சுக்கோங்க. பாதி பால்ல வந்து கொஞ்சோண்டு வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி வந்து பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அகார் அகார் வந்து கரையாம இருந்துச்சுன்னா, அந்த வடிகட்டிலே வந்துரும். அதுக்கப்புறம் மேல வந்து சின்ன சின்ன பபிள்ஸா இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து லேசா வந்து ஸ்பூன வச்சு அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜெல்லி வந்து பபிள் இல்லாம வந்து நல்லா கிளியரா வந்து கிடைக்கும். அடுத்து வந்து இத வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில வந்து போய் ஃப்ரீஸ் பண்ண போறோம். ஃப்ரீசர்ல வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் கிட்ட வச்சீங்கன்னா, நல்லா வந்து ஜெல்லி ஃபார்ம் ஆயிரும். இதுவே வந்து நீங்க நார்மல்ல ஃப்ரிட்ஜில வச்சீங்கன்னா உள்ள லேட் ஆகும். அதனால ஃப்ரீசர்ல வச்சுருங்க. அதுவரைக்கும் அந்த பால் வந்து சிம்மிலே இருக்கும். ஒயிட் கலர் லேயரு. நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அது ஃபுல்லா ஜெல்லி ஆயிரும். அதனால சிம்ல வச்சு அப்பைக்கு அப்பைக்கு வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஜெல்லி ஃபார்ம் ஆயிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கிட்டயே. திருப்பி நான் வந்து மேல வந்து ஒயிட் கலர் லேயர் வந்து ஊத்திட்டு, ஃப்ரீசர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நார்மலா வந்து ஃப்ரிட்ஜில வந்து வச்சிருக்கேன். ஏன்னா, அடுத்து நான் வந்து இஃப்தாருக்கு தான் வந்து அத வந்து எடுக்க போறேன். அதனால வந்து ஃப்ரிட்ஜிலே வந்து இருக்கட்டும். அப்பதான் வந்து நம்ம இஃப்தாருக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும். நல்லா வந்து அந்த நேரத்துல வந்து சாப்பிடும்போது குளிர்ச்சியாவுமே வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5:00 தான் வந்து பவுல்ல வந்து பார்த்தேன். நல்லாவே வந்து செட்டில் ஆயிருச்சு. ஓரத்துல மட்டும் நைஃப் வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு, திருப்பி வந்து பவுல வந்து அப்படியே ஒரு பிளேட்ல கவுத்துனோம்னா சூப்பரா வந்து இருந்துச்சு.
உங்களுக்கு எசன்ஸ் வேணும்னா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வெறும் மில்க்லயே வந்து பண்ணாலும் எந்த எசன்ஸுமே வந்து சேர்க்கலைனாலுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து எனக்கு போச்சு. இஃப்தாரையுமே முடிச்சுட்டு அடுத்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7:45 கிட்ட வந்து சஹருக்கு வந்து சாப்பாடு செய்ய வந்துட்டேன். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, சஹருக்கு வந்து குழம்பு எதுவும் வைக்கிறதா இருந்தா, அது வந்து இஃப்தாருக்கு முன்னாடியே வந்து ஒரு 5:00 வந்து குழம்புலாம் வந்து வச்சு முடிச்சுருவேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, முடிய மாட்டேங்குது. ஏன்னா, அப்போ வந்து பாப்பா வந்து சின்ன பிள்ளையா இருந்தாங்க. அதனால வந்து அவங்க தூங்குற டயத்துலயே வந்து எல்லா வேலையுமே வந்து முடிச்சுருவேன். ஆனா, இந்த டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்ட்டா தொழுது முடிச்சுட்டு குர்ஆன் ஓதிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 7:45 கிட்ட இல்லாட்டி 8:00 கூட ஆயிருது. அப்பதான் வந்து சஹருக்கே வந்து சமையல் பண்ண வந்து செய்ய ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா வந்து பாவக்காய் குழம்பு தான் வந்து வச்சிருந்தேன். என் ஹஸ்பண்ட் பாவக்காய் குழம்புன்னு சொன்னோனே, "என்ன அத போய் வைக்கிறியா? எப்படி வந்து சாப்பிடுறது?" அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து பாவக்காய் குழம்பு வச்சு பாருங்க. டேஸ்ட் உண்மையே சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊத்திட்டு நெறைய எண்ணெய் ஊத்திட்டு, பாவக்காயுமே வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பச்சை வாடைலாம் போகணும். வதங்குனதுக்கப்புறம் அத தனியா எடுத்து வச்சுட்டு, எண்ணெய், அடுத்து வெந்தயம், அது சின்ன வெங்காயம் நெறைய போட்டு, அதோட கருவேப்பில, 2 பச்சை மிளகாய், தக்காளி வந்து ஒரு 3 சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிட்டு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து மிளகாய் தூளையும் போட்டுட்டு, இந்த பாவக்காயும் போட்டு நல்லா வந்து மசாலாலே நல்லா வதக்குங்க. வதங்குனதுக்கப்புறம் புளி வந்து ஊற வச்சு வந்து புளி தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலா வந்து இறக்க போற ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து தேங்காய நல்லா வந்து அரைச்சு ஊத்திருங்க. ஊத்திட்டு நல்லா வந்து ஒரு 2 கொதி வந்து கொதிக்கட்டும். அது பாருங்க நான் வந்து ரொம்ப தண்ணியாலாம் வந்து வைக்கல. கொஞ்சம் கொல கொலன்னு வந்து வச்சிருக்கேன். பாவக்காய வந்து நல்லா வதக்கும்போதே வந்து அதில இருக்க கசப்புலாம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிரும். குழம்புமே பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் கசக்கல. லேசா தான் வந்து கசக்குச்சு. டேஸ்ட்டுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.